வணக்கம். இப்பெல்லாம் 2 பேர் சந்திச்சுக்கிட்டா என்ன தெரியுமா முதல்ல கேள்வி கேட்குறாங்க? அந்த வோட்டர் லிஸ்ட் டிராஃப்ட் வந்திருக்குல்ல, அதில உங்க பேர் இருக்காங்க, செக் பண்ணீங்களா? அதத்தான் முதல்ல கேட்குறாங்க. இப்ப நானும் அதே தான் கேட்குறேன். உங்க பேர் இருக்கா? செக் பண்ணிட்டீங்களா? இருக்குன்னா சந்தோஷம். இல்லைன்னா நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வாய்ப்ப குடுத்துருக்கார். என்னன்னா, ஃபார்ம் 6, 7, 8, 9, 10, 11, 12ன்னு இருக்கிற எண்ணிக்கைக்கு எல்லாம் ஒரு ஃபார்ம் குடுத்து வச்சிருக்காரு. அதுல எதுல போயி நம்ம பேர் விடுபட்டது எதனால் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஃபார்ம்ல நம்ம திரும்ப அப்ளை பண்ணணும். இது தவிர வேற வேலையே இல்ல நாட்ல அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த காரியங்களை எல்லாம் அப்பப்ப செஞ்சுடுறாரு. ஏதாவது ஒண்ணு. திடீர்னு ரூ. 500 மதிப்பிழந்துச்சு அப்படிம்பாரு. அப்புறம் ரூ. 1000 மதிப்பிழந்தாச்சு அப்படிம்பாரு. அப்புறம் ரூ. 2000 மதிப்பிழந்தாச்சு அப்படிம்பாரு. டிமானிட்டைசேஷன் அப்படிம்பாரு. எல்லாரும் விழுந்தடிச்சுட்டு போய் ஏடிஎம் வாசல்ல நிப்போம். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா இரவு 8 மணிக்கு தொலைக்காட்சியில தோன்றி ஏதாவது ஒரு பாம் போடுவாரு. அது மாதிரி இப்போ புதுசா போட்டிருக்கிறது தான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஒரே ஒரு கேள்வி தாங்க இருக்கு. வேற ஒண்ணுமே இல்ல. இந்த சம்மரி ரிவிஷன் அப்படிங்கிறது மிகச் சமீபத்துல 2025 ஜனவரியில தான் நடத்தப்பட்டது. அப்போ இந்த இறந்தவர்கள் அல்லது வீடு மாறினவர்கள் இவங்களோட பட்டியல்லாம் உருவாச்சு தயார் பண்ணாங்க. இப்போ அந்த பட்டியல் என்னாச்சு? அதுல அந்த நடவடிக்கை எல்லாம் வேஸ்டா? இப்போ புதுசா எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறாரு. இப்போ திரும்பவும் முதல்ல இருந்தா அழிச்சிட்டு திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தடையும் திரும்ப திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா, இதுல இந்தியர்களை முட்டாள்னு நினைச்சுக்கிறாங்களா? இந்தியர்கள் எல்லாம் சோம்பேறிகள், அவங்களுக்கு வேற வேலையே இல்லை, அவங்கள கொஞ்சம் வேலை வாங்கலாம், ஓட விடலாம், அப்பதான் அவங்க சரியாவாங்க, அடங்குவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாரா? இல்லை இந்தியர்கள் என்பவர்கள் இந்த இனத்து மக்களே இல்லை, இந்தியர்களே இல்லை அப்படின்னு அவர்களுடைய குடியுரிமையை பறிப்பதான ஒரு நடவடிக்கையா, சூழ்ச்சியா இந்த எஸ்ஐஆர்ங்கிறதா எல்லாரும் கேட்கறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய திராவிட மாடல் முதல்வர், நம்முடைய முதல்வர் திரும்ப திரும்ப கேட்கிறார். ஏன்னா உடனே எதிர்பக்கத்தில் இருக்கிறவங்கள குஷியா சொல்றாங்க. அதிமுக, பிஜேபி சார்ந்தவர்கள்லாம் முதல்வரின் தொகுதியிலும் துணை முதலமைச்சர் தொகுதியிலும் இத்தனை மிக அதிகமாக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்க குதிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல்வரின் தொகுதியில் 1,00,000க்கும் அதிகமாக, துணை முதலமைச்சரின் தொகுதியில் 90,000க்கும் அதிகமாக அப்படிங்கும்போது அவங்க அந்த அந்த டேஷ்க்கு ஒன்று புரிய மாட்டேங்குது. மரேன்னு தான் வருது வாயில. இந்த அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கும் பிஜேபியை சேர்ந்தவர்களுக்கும் ஒன்று சொல்லுங்க போய் தயவுசெய்து. இந்த 1,00,000க்கும் அதிகமான வாக்காளர்கள் அத்தனை பேரும் நம்முடைய முதல்வருக்குத்தான் வாக்களித்திருப்பார்களா? அவர்கள் அத்தனை பேரும் திமுகவை சார்ந்தவர்களாக மட்டும்தான் இருப்பார்களா? மற்ற கட்சிக்கு வாக்களித்தவர்கள், எதிர்கட்சி தலைவராக வந்து சட்டமன்றத்தில் உட்காருகிறாரே அவருக்கும் வாக்களித்தவர்கள், அல்லது அந்த 4 பேர் கட்சி ஒன்று வச்சிருக்காங்களே சட்டமன்றத்தில் அவங்களுக்கும் வாக்களிச்சவங்க, இப்படி அவங்களும் இருப்பாங்கல்ல. உங்களுடைய கட்சியின் வாக்காளர்களின் பதிவும் அவர்களுடைய வாக்குரிமையும் பறிக்கப்படுகிறது. அதை புரிஞ்சுக்காம திமுகவினர் பதறுகிறார்கள்னு ஒரு மொட்டை வாக்குவாதத்தை இந்த பிஜேபி, ஏடிஎம்கே சார்ந்தவர்கள்லாம் வைக்கிறாங்க விவாதத்துல. நம்முடைய முதல்வர் பதவியேற்ற போது என்ன சொன்னாரு? எனக்கு வாக்களிக்காதவர்களுக்காகவும் சேர்த்துதான் நான் உழைப்பேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இப்போ நம்முடைய முதல்வர் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக நடத்துகின்ற போராட்டங்கள், கேள்விகள் எல்லாமே திமுக வாக்காளர்களுக்கானது மட்டுமே இல்லை, மற்ற கட்சியை சேர்ந்த வாக்காளர்களும் அதில் இருப்பார்கள், அவர்களுடைய உரிமையும் பறிபோகிறதே அப்படிங்கிற பதைபதைப்பு தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வருக்குங்கிறத புரிஞ்சுக்காம பிஜேபியிலேருந்து வர்றவங்களும் ஏடிஎம்கேலேருந்து வர்றவங்களும் ஒளறி கொட்டிட்டு இருக்காங்க. சரி, இதை கூட அப்படியே கொஞ்சம் நகர்த்தி வைங்களேன். இந்த மிக அதிகபட்சமாக இத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கல்ல தமிழ்நாட்டில், இதுல மிக முக்கியமான ஒரு ஸ்டடி இருக்கு. என்னன்னா, நீக்கப்பட்டிருப்பவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள். அப்போ பிஜேபி அல்லது நம்முடைய பிரதமர் செய்கின்ற ஒரு சூழ்ச்சி இதன் மூலமாக தெரிய வருகிறது. பெண்களை நாங்கள் கொண்டாடுகிறோம், பெண்களை சக்தி என்று அழைக்கிறோம், பெண்களை படிக்க வைக்க வேண்டும், பெண்களுக்கு உரிமை பெற்று கொடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் இந்த காதுக்கும் இந்த காதுக்குமா நம்முடைய பிரதமர் பேசுவார், பிஜேபியின் அமைச்சர்கள் பேசுவார்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களும் இப்படிதான் பேசுவாங்க. ஆனால்
தேர்தல் ஆணையத்தின் துணையோடு பிஜேபி செய்திருக்கின்ற சூழ்ச்சி என்னன்னா, நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களின் திட்டங்களால் புதுமை பெண் திட்டம் அல்லது கலைஞர் மகளிர் விடியல் பயணம், பிங்க் ஆட்டோ, அதை தவிர பெண்களுக்கு மாதா மாதம் கலைஞர் உரிமை தொகை, இப்படியாக மிகச்சிறப்பான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால் பயன்பெறுகின்ற பெண்களை பெருமளவில் நீக்கிவிட வேண்டும் என்கின்ற ஒரு பின்வாசல் வழியாக வீட்டுக்குள் நுழைந்து திருட்டு வேலை செய்கின்ற வேலையைத்தான் தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது. இதை இப்படிதான் சொல்ல முடியும். பின்வாசல் வழியாக அல்லது கன்னம் வைத்து திருடுதல், பெண்களுடைய வாக்குகளை இல்லாமல் ஆக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சி. அப்படின்னா பெண்களுக்கு வாக்குரிமை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதானே ஒரு மிக நீண்ட திட்டமாக இருக்கிறது. அப்போ பெண்கள் வெறுமே தின்னுட்டு தூங்குறது, தின்னுட்டு குழந்தைய பார்த்துக்கிறது, தின்னுட்டு பீத்துணி அலசுறது, தின்னுட்டு கால் மிதியா கிடக்கிறது, இப்படியான ஒரு வாழ்க்கையை மட்டும் நீங்கள் வாழ்ந்தால் போதும் என்று பிரதமர் சொல்லுகிறாரா? அதுதான் ஒரே ஒரு கேள்வி. ஏனால் வாக்களிப்பதன் மூலமாகத்தான் ஜனநாயக உரிமையும் ஜனநாயக கடமையும் கிடைக்கிறது அந்த தேசத்து மக்களுக்கு. அப்போ பெண்களை நீங்கள் பெருமளவில் நீக்குகிறீர்கள் என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி? RSSின் சூழ்ச்சி, இந்துத்துவாவின் சூழ்ச்சியைத்தான் உள்ளே நுழைத்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக. இதனால் தான் விழித்து கொண்டு தமிழ்நாட்டு முதல்வர் கேள்வி கேட்கிறார். இத்தனை லட்சம் மக்கள் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்களே, அதுல மிக முக்கியமா ஷிஃப்டட்னு சொல்றாங்க, இல்ல ஆப்சென்ட்னு சொல்றாங்க. ஆப்சென்ட்னா இந்த BLOக்கள் வரும்போது அவர்கள் அந்த வீட்டில் இல்லை, அதனால் அவர்களை ஆப்சென்ட்னு சொல்லிட்டு நீக்கிட்டாங்க. அது எப்படிப்பா நியாயமாகும்? இந்த BLO வரும்போது இவங்க வீட்டில் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க அந்த வீட்டில் தான் அவர்கள் குடியிருக்கிறார்கள், அந்த வீட்டில் தான் அவர்கள் வசித்து வருகிறார்கள், அந்த வீட்டில் இருந்துதான் கடந்த தேர்தல்களில் எல்லாம் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அப்போ இனிமே நீ இல்லை, இங்க உன்னோட பேரை பட்டியலிருந்து நீக்கிறோம் அப்படின்னா இது அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய இருப்பு, அதை கேள்வி கேட்கின்ற, அதை கேலி செய்கின்ற ஒரு செயல்பாடு தானே. இதை எப்படி நாம் பொறுத்து கொள்ள முடியும்? இதை பற்றி கேள்வி கேளுங்கள். இப்போ படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு சூழ்ச்சியை தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது என்றால், மிக அதிகமாக கல்வி அறிவு பெறாத பீகார்ல இவங்க என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க? கொத்து கொத்தாக சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய இடங்களில் உள்ள வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரசுக்கு அதிகமாக வாக்குகள் வந்த அந்த இடங்களில் உள்ள வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன என்பதை போல் தமிழ்நாட்டில் பெண்களை மிக அதிகமாக நீக்கியிருக்கிறார்கள். அதிலும் முதல்வர் தொகுதியில் பெண்கள் மிக அதிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் தொகுதியிலும் பெண்கள் அதிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தென் சென்னையிலும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. மிக அதிகமாக உழைக்கும் மகளிர் இருக்கக்கூடிய இடம். உழைக்கும் மகளிர் பேருந்தை பயன்படுத்துவார்கள். உழைக்கும் மகளிர் உரிமை தொகையை பெறுவார்கள். உழைக்கும் மகளிர் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த மகள்கள், அவர்களுக்கும் அந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பலன் கிடைத்திருக்கும். இப்படி அதை தவிர மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக இந்த பெண்களுக்கு அதிகமாக நிதி உதவிகள், கடன் உதவிகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி என்றால் அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் நிச்சயமாக யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பதை உணர்ந்து அந்த பெண்களை எல்லாம் நீக்கியிருக்கிறார்கள் என்கின்ற மிகப்பெரிய ஜனநாயக சூழ்ச்சியை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் என்ன செயல் செய்தாலும் அவர்களை கேள்வி கேட்க முடியாமல் அல்லது அவர்கள் மீது வழக்கு பதிய முடியாமல் அவர்களுக்கு ஒரு இம்யூனிட்டியை பிரதமர் கொடுத்திருக்கிறார். தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவிக்காலத்தில் என்ன செய்தாலும் அதை பற்றி யாருமே கேள்வி கேட்கவும் முடியாது, வழக்கு பதிவு செய்ய முடியாது. ஞானேஷ்குமார் பதவியில் இருக்கின்ற காலம், பதவியை விட்டு ஓய்வு பெற்ற பின்பு அல்லது அவர் இறக்கும் வரைக்கும் அவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்கின்ற மிக 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 ஜனநாயக விரோதமான ஒரு காப்பாற்றுதலை பிரதமர் ஞானேஷ்குமாருக்கு செய்திருக்கிறார். ஜனநாயக விரோதம். எந்த ஒரு அரசு ஊழியராக இருந்தாலும் அவர் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவராகத்தான் இருக்க முடியும். சட்டத்தை மீறியவராக
எந்த சட்டத்துக்கும் அடிபணியாதவராக, எந்த சட்டமும் அவரை தொடாதவராக ஒருத்தர் இருந்துவிட முடியுமா? அப்படி ஒரு இம்யூனிட்டியை பிரதமர் ஞானேஷ்குமாருக்கு கொடுக்கிறார்கள். எதற்காக கொடுக்கணும்? அவ்வளோ தூரம் அட்ராசிட்டி, அவ்வளோ தூரம் அட்டூழியமான, அவ்வளோ தூரம் ஜனநாயக விரோதமான செயலை இவர் செய்வார், அதனால் அவரை யாரும் கேள்வி கேட்டுவிடக் கூடாது என்கின்ற அந்த மறைமுக பொருள் தானே இந்த இம்யூனிட்டிக்கான அர்த்தம். அதை வைத்துதான் தமிழ்நாட்டில் முதல்வர் தொகுதி, துணை முதலமைச்சர் தொகுதி என்று பல தொகுதிகளில் பெண்களின் வாக்குகளை குறிவைத்து நீக்கியிருக்கிறார்கள். நிச்சயமாக இன்னும் 1 மாத காலம் இருக்கிறது. அதற்குள் நாம் எல்லாவற்றையும் சரி செய்தாக வேண்டும். சரி செய்வோம். ஏனென்றால் முதல்வர் அவர்கள் நேற்று தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறார், கண்ணில் விளக்கெண்ணை விட்டு நான் இவ்வளவு உன்னிப்பாக கவனித்து சொல்லுகிறேன் என்றால் நீங்களும் அதை செய்தாக வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய அன்பு கட்டளையை திமுகவினருக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக நாம் செய்வோம். பிஜேபியின் சூழ்ச்சி தமிழ்நாட்டில் எடுபடாது, இந்துத்துவாவின் பாதங்கள் தமிழ்நாட்டில் நுழைய முடியாது என்கின்ற அந்த நிலையை உருவாக்குவோம். 2026 தேர்தல் என்பது வாழ்வாதாரமான தேர்தல். காரணம், பிஜேபி உள்ளே நுழைந்து விட்டால் நம்ம பார்க்குறோம்ல, பிஜேபி ஆளுகின்ற மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் அங்கே பிரச்சனை வருகிறது, அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கும் அங்கே பிரச்சனை வருகிறது என்றால் தமிழ்நாட்டிலும் அப்படியாக நம்முடைய நிம்மதியான சுவாசம், நிம்மதியான இருப்பு, அமைதி பூங்கா என்கின்ற நிலை எல்லாமே காணாமல் போய்விடும். அதற்கு பின்பு மீண்டும் நாம் திராவிட கட்சிகளின் துவக்கத்திற்கு முன்னால், 1 நூற்றாண்டுக்கு முன்னால் இருந்த அடிமை வாழ்வைத்தான் தமிழர்கள் பெற வேண்டியிருக்கும். கோயில்களுக்குள் நாம் வரக்கூடாது என்று சொல்வார்கள். வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படும், கல்வி வாய்ப்புகள் மறுக்கப்படும், பெண்களுக்கான பொருளாதார உதவிகள் எதுவுமே இல்லாமல் முட்டுக்கட்டை போடப்படும். இப்போது திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கொடுத்திருக்கின்ற அத்தனை நலத்திட்டங்களும் நிறுத்தப்படும். பெண்களுக்கு மாதா மாதம் தருகின்ற 1000 ரூபாய் இல்லாமல் போகும். இப்படியான ஒரு கொடுங்கோல் ஆட்சியை பிஜேபி உள்ளே வந்து செய்ய வேண்டுமா? அமைதி பூங்காவாக ஒரு நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற திராவிட முதல்வரின் ஆட்சி 2.0 தொடர வேண்டும் என்பதற்காக நாம் இன்னமும் விழிப்பாக இருக்க வேண்டிய காலம் இது. இருப்போம். அதன் மூலமாக 2026 தேர்தலில் ஆரிய சக்திகளுக்கு, சனாதன கொடுங்கோல் சக்திகளுக்கு நாம் ஒரு பாடத்தை கொடுப்போம். சூரசம்ஹாரம் நிகழ்த்தி காட்டுவோம். நம்முடைய முதல்வரின் வழிகாட்டுதலில், நம்முடைய முதல்வரின் நெறி காட்டுதலில், நம்முடைய முதல்வர் சொல்லுகின்ற அந்த பாதையில் நடந்து 2026 தேர்தலில் திமுக 2.0 நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மீண்டும் முதல்வராக பதவியேற்கின்ற அந்த பொற்காலத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.